இந்த கடினமான விசுவாசம் இந்த உலகத்துல எதெல்லாம் கடினமா இருக்குதோ அதெல்லாம் மாத்திரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள ஒரு கடினமான ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம் தெரியுமா? இந்த அக்கினிக்குள்ள போட்டாலும் என்ன நான் ஆராதிக்கிற கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஒரு கடினமான விசுவாசம். ஏன்னா முன்னாடி என்னன்னா அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த 3 பேருக்கு விரோதமா நிக்கிறாங்க. அங்க இருக்கிறது எண்ணிக்கையில 3 பேர் தான், கூட ஒரு 10 பேரு 20 பேர் சண்டை போடுறதுக்கு அங்க ஆள் இல்ல, 3 பேர் தான். ஆனா ஒட்டுமொத்த தேசமும் ராஜாவும் இந்த 3 பேருக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட கடுமையான ஒரு சூழ்நிலையில நீங்க இப்ப ஒரு வேலை நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடினமான சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இந்த கடினமான பாதையில தான் தேவனை பார்க்கக்கூடிய கிருபை கிடைக்கிறது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் மட்டும் தான் நிக்கிறாங்க. முன்னாடி ஒட்டுமொத்த தேசமும் ஆப்போசிட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க என்ன தெரியுமா முடிவெடுக்கிறாங்க? இப்போ ஒரு கடினமான ஒரு நம்பிக்கையை தேவன் மீது வைக்க போகிறேன். கடினமான ஒரு நம்பிக்கை. என்ன கடினமான ஒரு நம்பிக்கை? அவர் என்னை இந்த எரிகிற அக்கினி சூளையில் இருந்து காப்பாற்றுவார். கடினமான ஒரு விசுவாசம். இப்ப ஒருபடி மேல போறாங்க. என்ன ஒருபடி மேல? இன்னும் அந்த விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்றாங்க. இன்னமும் அந்த விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் பேஸ்மெண்ட் என்ன பண்றாங்க? ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் என்ன தெரியுமா? ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு கடுமையான ஒரு கடினமான நம்பிக்கை நமக்கு தேவை. நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம நம்பிக்கை நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சு போயிட்டே இருக்குது படிப்படியா. நான் இவ்வளவு கால விசுவாசிச்ச ஜெபம் பண்ணேன், ஆரம்பத்துல ஜெபம் பண்ணும் போது நல்லா இருந்துச்சு, இப்போ எல்லாமே மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. நினைக்கிற மாக்குற பிரச்சனையை பார்த்தா இருக்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப நம்ம நம்பிக்கை கடவுள் மேல வச்ச விசுவாசம் படிப்படியா என்ன பண்ணிட்டு இருக்குது? குறைஞ்சுகிட்டு இருக்குது. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் இருக்கிற பிரச்சனை அதிகமாகுது, பிரச்சனையை விட நம்பிக்கை அதிகமாகுது. பிரச்சனை அதிகமாக கடவுள் மீது வைக்கிற விசுவாசத்தின் அளவு அதிகமாகி கொண்டே இருக்கும் பொழுது முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய உக்கிரமான அக்கினியாக இருந்தாலும் அதை அவித்து போடக்கூடிய வல்லமை கடினமான விசுவாசத்துக்கு இருக்கிறது. இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு கடினமான ஒரு விசுவாசம். இருக்கிற அக்கினி இன்னும் 7 மடங்கு அதிகமாகுது. 7 மடங்கு அல்ல, 70 மடங்கு அதிகமானாலும் என்னுடைய விசுவாசத்தை நான் குறைப்பது போல இல்லை. தைரியமா நிக்கிறாங்க. ராஜாவே, நீ என்ன மிரட்டி பாக்குறியா? என் தேவன் வல்லமை உள்ளவர், உன் கைக்கு என்ன தப்புவிப்பாரு. எரிகிற அக்கினி சூளைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தப்பு வைக்கல, நான் இப்ப பேசுறதா என்னுடைய கடைசி பேச்சா கூட இருக்கும். இதுக்கு மேல நான் உன்னை இந்த அக்கினிக்குள்ள இருந்து திரும்பி வந்து உன்னை என்னால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உண்டாகலாம். ஒருவேளை இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருவேளை இந்த அக்கினியில சாகிறது தான் கடவுளுடைய சித்தமா கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் வெளியில திரும்பி வராம போன உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, என்னை தப்பு வைக்காமல் போனாலும் நான் வணங்குகிறவர் தான் கடவுளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த அக்கினியில இருந்து வெளியில வராம கூட போயிடலாம், நாங்க 3 பேரும் செத்து போயிடலாம். ஒருவேளை அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குமானால், நான் சாகிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குமானால், சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நான் வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன், நான் வணங்குகிற கர்த்தர் தான் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை, ஏற்கனவே இருந்த நம்பிக்கைய இன்னும் என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங் பண்றாங்க. கடினமான விசுவாசம் அவர்களை அக்கினிக்குள் தேவனை வர வைத்தது, தேவ தூதனை வர வைத்தது. அவங்க சொல்றாங்க, பாருப்பா, நெருப்புக்குள்ள 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் திரியறாங்க. ஒரு ஆமேன் சொல்லு. 4 பேரை பாக்குறனே எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, கடினமா நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைப்பீங்கன்னா நீங்களும் தேவனை பாப்பீங்க. 2வது சொல்றேன், உங்களை யாரெல்லாம் பிரச்சனைக்குள்ள தள்ளுனானோ அவனும் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கிற ஒரு காலம் வருகிறது.
அவர்களும் பார்ப்பார்கள். என் தேவன் யார் என்பதை நீங்களும் பார்ப்பீங்க. உங்களை பிரச்சனைக்குள்ள கொண்டு போனா பாருங்க, உங்களை வழக்குக்குள்ள கொண்டு போனா பாருங்க. நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி பில்லி சூனியம், ஏவல், மந்திரவாதம், மாந்திரிக கட்டு ஏறி விட்டா பாருங்க, அவன் கண்ணும் பார்க்கும். கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர், கர்த்தர். இந்த வார்த்தையை நீங்க எப்படி எடுக்கிறீங்க தெரியல. ஒரு கடினமான ஒரு என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நடக்கட்டும். ஒரு கடினமான ஒரு நம்பிக்கை. செத்தே போயிட்டேன் பரவாயில்ல, இதுதான் என்னோட கடைசி பேச்சா, செத்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு சொல்றேன், நிச்சயமா என் தேவன் என்னை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன பிரச்சனை பண்ணல, என் குடும்பத்தை அழிக்கலாம்னு நினைச்சல, என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா வலிச்சு எடுத்து நினைச்சல, ஆண்டவர் சொல்றாரு, என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத என் கண்ணும் பார்க்கும், உன் கண்ணும் பார்க்கும். ராமேன் சொல்லுங்க. யாருக்கு தெரியும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நீ எனக்கு பிரச்சனை பண்ணல, உன் கடவுள் தான் உண்மையான கடவுள்னு என் கூட கை கொத்து சர்ச்சுக்கு வர போற. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு பின்னாடி அதான் நடந்துச்சு. ஒட்டுமொத்த தேசமும் அவங்க சொல்றாங்க, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்குகிற கடவுள் தான் உண்மையான கடவுள். நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. நடக்க போகுது, நடக்கும், நிச்சயமா நடக்கும். உங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ண கூட்டம்லாம் உங்க கையை பிடிச்சிட்டு வரப்போகுது சர்ச்சுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போறா பாரு, சர்ச்சுக்கு போறான் பாரு, ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் பிரச்சனையில தான் இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு மட்டும் என்ன நடந்துச்சான், சொன்ன கூட்டமெல்லாம் உங்க கையை பிடிச்சி, அந்த ஏசப்பா கிட்ட என்ன கொஞ்சம், இந்த சர்ச்சுக்கு என்ன கொஞ்சம் அழைச்சிட்டு போங்கய்யா, நானும் வரணும்யா, நானும் வரணும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் வரணும்யா. எப்படி, எதுக்காகங்க என்னமோ தெரியல, அங்க போனாதான் மனசு நிம்மதியா இருக்குது. தெரியாம உன்ன பேசிட்டேன், தெரியாம உனக்கு விரோதமா பண்ணிட்டேன், இன்னைக்கு எனக்கு நீ ஜெபம் பண்ணு, வா, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் அந்த நாளை கொண்டு வர போகிறார், அந்த நாளை கொண்டு வர போகிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் கடினமான ஒரு விசுவாசம், கடினமான ஒரு நம்பிக்கை, கடினமான ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நான் சொன்னேன், கடினமான ஒரு விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாது, எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாது, எந்த சூழ்நிலையிலையும் நிலைச்சிருக்கும். அக்கினிக்குள்ள தேவனோட நடப்பாங்க, தேவனுக்கு சாட்சியா வாழுவாங்க. கடினமான ஒரு விசுவாசம்.